நேற்றைய தினம் சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான செய்தியை முதலில் அவதானிக்கலாம். சபாநாயகராக வைத்தியர் ஜகர் விக்ரமரத்ன தெரிவு என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகிறது. எனவே மற்றொரு சபாநாயகர் இந்த அரசாங்கத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிரதி சபாநாயகர் சாலி தலைமையில் கூடிய சந்தர்ப்பத்திலேயே இந்த தெரிவு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்கிற தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பிலான விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது பிரதான நடவடிக்கைகளை அடுத்து புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது. அதற்கு முன்னர் அசோக் கரன்வல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த கடிதத்தை பாராளுமன்ற சபாநாயகம் குஷானி ரோஹணதீர சபைக்கு வாசித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதேச சபாநாயகர் வெற்றிடமாகியுள்ள சபாநாயகர் பதவிக்கு சபாநாயகர் ஒருவரை சபையிலிருந்து தெரிவு செய்யுமாறு தெரிவித்தார். அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவின் பெயரை முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்திருந்தார். வேறு பெயர்கள் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியப்படாதால் ஜெகத் விக்ரமரத்ன சபாநாயகராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டதாக பிரதி சபாநாயகர் சபைக்கு அறிவித்திருக்கிறார். அதனையடுத்து புதிய சபாநாயகரை முன்மொழிந்து வழிமொழிந்த பிரதமர் மற்றும் சபை முதல்வரால் சம்பிரதாயமாக புதிய சபாநாயகர் தனது ஆசனத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சபாநாயகராக தெரிவு செய்தமை தொடர்பில் நன்றி தெரிவித்த சபாநாயகர் பாராளுமன்ற நிலையற் கட்டளைகள் மற்றும் வரம்புகளுக்கு அமைய சுயாதீனமாக செயற்படுவதாகவும் அனைத்து உறுப்பினர்களதும் உரிமைகளை பாதுகாத்து பொதுமக்களின் நலனுக்காக பணியாற்ற அர்ப்பணிப்பதாகவும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். சபாநாயகருடைய இந்த தெரிவினை தொடர்ந்து மற்றொரு விடயம் இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் புதிதாக தேசிய பட்டியலூடாக ஒவ்வொரு கட்சிகளூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள் என்கிற தகவல். அந்த வகையில் 10வது பாராளுமன்றத்தில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட மனோ கணேசன், சுஜீவ சின்னசிங்க, இஸ்மாயில் முத்து முகமது, ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் பிரதி சபாநாயகர் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். பாராளுமன்ற அமர்வு நேற்று காலை 9:30க்கு பிரதி சபாநாயகர் முகமது ரிஷித் சாலி தலைமையில் கூடியது. அமர்வின் முதல் பணியாக பதவிப்பிரமாணம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு கடந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அன்றைய தின நிகழ்வுகளுக்கு பிறகு இந்த செயற்பாடு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்றைய தினம் புதிய உறுப்பினர்கள் பதவிப்பிரமாணம் செய்திருந்தார்கள். அதுவரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்க 4 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பதவிக்கான பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை. கடந்த 12ஆம் தேதி இந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானியை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது. இதற்கமைய 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 நேற்று பிரதேச சபாநாயகர் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒருவருடைய பெயர் அறிவிக்கப்படாதிருந்ததுடன் குறித்த பதவிக்கான பெயர் கடந்த 11ஆம் தேதி வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டது. இதற்கமைய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஃபைசர் முஸ்தபா இவ்வாறு பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து 4, புதிய ஜனநாயக முன்னணியிலிருந்து ஒருவர் என நேற்றைய தினம் இவ்வாறு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலும் பிரதானமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதித்துவப்படுத்தி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நேற்றைய தினம் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது.